ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காணொளியை காண்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொண்டார். இந்த புதிய வாரத்தை காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவித ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் நம்மை மறைத்து இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் நம்மோடு கூட வழி நடத்துவாராங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்களை அன்பா அதிகமாக நேசிக்க நல்ல அன்பின் ரட்சகரே, நீர் ஒருவரே கர்த்தர் அப்பா. ராஜா, எங்கள் வாழ்க்கையில் உடைய நாமத்தை மாத்திரம் வைக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் உயரணும் அப்பா. நாங்கள் என்ன செய்தாலும் ராஜா உங்களுடைய நாமம் மாத்திரம் வளரணும். நாங்கள் ஆராதிக்கும் பொழுதப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடுவீராக. எங்களோடு கூட நீர் பேசுங்க ராஜா. அப்பா, எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் எங்களை மீட்டு காத்து எடுத்த நல்ல தந்தையா இருப்பவர் நீர் ஒருவரே ராஜா. நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. எல்லாம் பொன் பார்த்து சமர்ப்பிகளை வைத்து காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனும் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை காண்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட நாம் நம்முடைய கண்களை மூடினவர்களாய் ஆவியானவரை நாம் வரவேற்கும் வண்ணமாய் அவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, உம்முடைய வல்லமையால் எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம், படைக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நாளிலும் கூட நாம் அனைவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக இது ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்கிறவர்களா இருக்கிறோம். கடைசி காலம் என்றால் உலகத்தின் முடிவின் காலத்திலே மாத்திரமல்ல, ஒரு எழுப்புதலின் காலத்திலே நாம் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆவியானவருடைய மூலியமாய் யோவேல் 2:28 அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவர் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கேட்க போகிறோம், அப்பா உம் ஆவியால எங்களை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால எங்களை நிரப்புங்க, ஒரு அபிஷேகத்தால எங்களை நிரப்புங்க என்று கேட்க போகிறோம். எப்படி முதல் நூற்றாண்டிலே அந்த அப்போஸ்தலர்களை பார்த்த பொழுது பேதுருவின் நிழலை தொட்ட பொழுது சுகத்தை பெற்றார்களோ, பவுலின் ஆணையை தொட்ட பொழுது அற்புதம் பெற்றார்களோ, அதே போல இன்றும் அதே ஆவியானவர் நமக்கும் வல்லமை தர வல்லமை உள்ளவராய் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை நாம் கேட்போம், அவரை நாம் துதிப்போம், அவரை நாம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க.
தாழ்மையான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நீ தாழ்மையான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே ஐயா, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, ஆவியாலே நிரம்பணுமே, நிரம்பிடுங்க என்ன நிரம்பிடுங்க, ஆவியால நிரம்பிடுங்க, நிரம்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரம்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரம்புங்கப்பா வல்லமையால, ஆமென், நிரம்புங்கப்பா அக்கினியால, நிரம்பிடுங்க என்ன நிரம்பிடுங்க, ஆவியால நிரம்பிடுங்க, நிரம்பிடுங்க என்ன நிரம்பிடுங்க, வல்லமையால நிரம்பிடுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை நமக்கு அருளி அவருடைய சகல விதமான அபிஷேகத்தால் நம்மை நிரப்புவது அதிக நிச்சயமா இருக்கிறது. இந்த நல்ல நாளிலும் கூட உலகத்தார் நம்மை நோக்கி ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்குங்க இயேசுநாதர் வரார், ஏங்க இயேசுநாதர் வரார், எதற்காக காத்திருக்கிறீங்க என்று கேட்கலாம். அதற்கான பதிலை நாங்கள் இந்த பாடல் மூலியமா உங்களுக்கு சொல்கிறோம். எதற்கு என்றால், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. சொல்லுவோமா? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை
ராஜாவாய் பாலகனாய் இந்த உலகத்திலே பாவத்தை போக்க வந்தார். மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜனாய் நியாயாதிபதியாய் இந்த உலகத்தை ஆளும் மகா பிரபுவாய் வரப்போகிறார். அவரை நோக்கி ஒரு விஷயம் கூட நாம் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். தகப்பனே, நீ சகலத்தையும் படைத்தவராய் இருக்கிறீர், சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறீர். உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய எல் ஷடாய் என்று நாம் உள்ளவரை நாம் ஆராதிப்போமா? எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பரலோகத்திலே வாழ்த்து எங்கள் ஆசை மனவல்லாக இயேசுவே, பரிசுத்தாவே பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலம் ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலம் ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே, யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே, தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, வாழ்த்து பரிசுத்தாவியானவரே, வணங்குகிறோம். பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் இந்த பூமியிலே ஆராதிக்கிறோம் அப்பா. முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது இந்த பூமியிலே மாத்திரமல்லாமல் உம்மோடு கூட நித்தியமாய் நிரந்தரமாய் உம்மை ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றிக் கொள்ளும் அப்பா, எங்களை தகுதிப்படுத்துவீராக. உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை பயன்படுத்துங்க, பக்குவப்படுத்தும் ஐயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன்
வந்திட என்னை மாற்றுமே. எல்லோரும் கேட்போமாப்பா. உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உம்மை பாட ஓயாமல் உம்மை துதிக்க. ஓய்வின்றி உம்மை பாட ஓயாமல் உம்மை துதிக்க. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தெய்வமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமாண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளையிலும் கூட எங்களை நாங்களையும் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, எப்படி ஒரு குயவனுடைய கரங்களிலே இருக்கிற களிமண் இருக்கின்றதோ அதை போல உம் கரங்களிலே நாங்கள் எங்களை முழுவதையுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்தவனாய் இந்த உலகத்திலே பிறந்தோம், கிறிஸ்தவனாய் ஜீவிக்கிறோம். கிறிஸ்தவனாய் மாத்திரமல்ல, கிறிஸ்தவை போல நாங்கள் ஜீவித்து இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மத்திய வானில் வரும்பொழுது அவரோடு கூட நாங்கள் ரகசிய வருகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை கரைதறையற்றவர்களாய், எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தவராய் அப்பா, நாங்கள் எங்கள் மீறுதல்கள் நீங்கி முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க எங்களை நாங்கள் கருத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நிர்பாக்கியசாலிகளாய் அல்ல ஆண்டவரே, பாக்கியவான்களாய் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வர, உம்முடைய ராஜ்யத்தை வந்து நாங்கள் கண்டடைய, உம்மோடு கூட நிரந்தரமாய் நித்திய காலமாய் உம்மோடு கூட நாங்கள் ஜீவிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி அருளும். எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்திற்கு அப்பா எல்லா கணம் போட்டுதலும் புகழ்ச்சியும் அப்பா மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒருவருக்கே சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த வேளையில கூட நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு சகோதரர் வந்து சங்கீத பகுதியை வாசிப்பார். அவரோடு கூட சேர்ந்து நானும் வாசிப்போம். சங்கீதம் 128. ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். வாசித்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட நாம் பிரசங்க பகுதிக்குள்ளாக போகிறோம். அனைவரும் இருந்த இடத்துல வேதாகமத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அமர்ந்திருங்க. கர்த்தர் தாமே நம்மோடு கூட உறவாடுவாராக. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல நாளிலும் உங்களை வாழ்த்துகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான காரியம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறது மட்டுமே முதன்மையான காரியம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தினால நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறதற்கும் ஆதாரமாக வேதத்தில் இருந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும்
எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரெப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஆண்டவரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரமபிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கும்படியான பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் கேட்கின்றோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களுக்கு ஏற்ற வேளையில எல்லா விதமான நல்ல ஆசீர்வாதங்களையும் தருகிறவர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி உமக்காய் ஜீவிக்கவும் உம்முடைய மகிமையின் வருகை நாளில் நாங்கள் மறுரூபம் அடைகிறதற்கு ஏதுவாக உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்து அருளுவீராக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த நன்மைகளை கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். ஒரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டான பொழுது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரெப்தா ஊரிலிருந்து ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களாய் இருந்த யூதேயா தேசத்தில் அல்லது எருசலேமில் ஆண்டவராகிய தேவன் இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அநேக இடங்களில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றார். குறிப்பாக இங்கே கப்பர்நகூம் என்கிறதான அந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான காரியங்களை, அற்புதங்களை, தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இருக்கின்றதான மேன்மைகளை அவர் எங்கு சென்றாலும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்களாக இருந்தவர்களிடத்துல அவர்களுடைய கிரியைகள் மிகவும் குறைவாக இருந்ததை பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் எங்கள் மத்தியிலேயும் ஏன் அற்புதங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைத்த பொழுது அல்லது கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்குத்தான் எலியா தீர்க்கதரிசி நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சுட்டி காண்பிக்கின்றார். எலியா தீர்க்கதரிசி நாட்களிலே ஏராளமான விதவைகள் இருந்தார்கள், கஷ்டப்படுகிறவர்கள் இருந்தார்கள், புருஷனை இழந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரிடத்திலும் எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படவில்லை. அவர் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிறதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த விதவியின் இடத்திற்கு அல்லது சாரிபாத் என்கிறதான இடத்திற்கு ஆண்டவராகிய தேவன் எலியாவை அனுப்பியிருக்கின்றார். அதுபோலதான் அவர் எந்த இடத்துல அனுப்ப வேண்டுமோ, எங்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமோ அதை தன்னுடைய ஆதிக்காலம் முதற்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். அதுல ஆண்டவராகிய தேவன் என்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியையும் சாரிபாத் விதவையையும் அந்த சம்பவத்தை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாரிபாத் விதவை அல்லது எலியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக நாம் பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலியா தீர்க்கதரிசி திடீரென்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக தோன்றுகிறதை பார்க்கின்றோம். அதை இந்த சம்பவத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்திலும் வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களை வாசிக்கலாம்.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். அப்படினால் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஜீவனை எவ்வளவு அழுத்தமாக ஆழமாக விசுவாசித்திருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல என்னுடைய வாக்கினாலே அன்றி பனியும் மழையும் பெய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் அவர்கள் மழை இல்லாதபடி, தண்ணீர் இல்லாதபடி, பனி இல்லாதபடி ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதற்கு ஆண்டவராகிய தேவனை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் நம்முடைய தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய தேவன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் மழை அல்லது ஆசீர்வாதம் அல்லது பஞ்சத்திலிருந்து தீர்வு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய் தேவன் மட்டும்தான், யெகோவா தேவன் மட்டும்தான். ஆனால் அந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே இருந்துதான் ஆட்சி செய்த ஆகாப்பும் யேசபேலும் அங்கே விக்கிரகத்தை நாடி போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்காதபடிக்கு அவர்கள் விக்கிரகத்தை நம்பி அதனிடத்தில் போய் பல காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பாதால் என்கின்ற ஒரு விக்கிரகத்தை நம்பி அதை நாடி போகிறார்கள் மழைக்காக. அந்த பாதால், அந்த விக்கிரகம் தான் மழையை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நம்பி போய் பல யாகங்களை செய்கிறார்கள், பலவிதமான விழாக்களை கொண்டாடுகிறார்கள். மழைக்காக வேண்டி ஒரு கடவுளை உண்டு பண்ணி அதற்கு முன்பாக தங்களை பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே அநேக தீர்க்கதரிசிகளை இயேசபேல் கொலை செய்கிறதை பார்க்கிறோம். அநேக இடங்களில் அப்படி நடக்கிறது. மெய் தேவனுடைய பிள்ளைகளை பல விதங்களிலே கொடுமைப்படுத்துகிறார்கள். அநேக இடங்களில் நாம் கேட்க முடியும். கடந்த நாட்களிலும் கூட அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள், தேவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள், அநேகரை அடித்து உதைத்தார்கள். அநேக கிராமங்களில் நற்செய்தியை சொல்லும் பொழுது அநேகர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான துக்கங்களை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகர் தங்களுடைய ஜீவனை விட்டு இருக்கிறார்கள். அநேக குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். குடும்பமாக பல உபத்திரவங்களுக்கு உட்படுத்திருக்கிறார்கள். இங்கே நடந்த சம்பவம், கடந்த நாட்களில் நம்ம நடந்ததான சம்பவங்கள் குறைவாக இருக்கலாம். யேசபேல் அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்து வந்தார். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார். அதனால தான் அங்கே பஞ்சம் வந்தது. அதனால தான் அங்கே ஆசீர்வாதம் இல்லாமல் மழை நிறுத்தப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேலையிலே தான் எலியா ஆகாப்புக்கு முன்பாக தோன்றி இவ்விதமாய் சொல்லுகின்றான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், என்னுடைய வார்த்தையினாலே அல்லாமல் இந்த தேசத்திற்கு பனியும் மழையும் வராது என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து போய்விட்டார். எங்கு தேடினாலும் காணப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செய்தியை கேட்டதற்கு பிற்பாடு ஆகாப்பும் யேசபேலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறதுல இன்னும் அதிகமாக துணிந்து செயல்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, மழை வர வேண்டும் என்று சொல்லி யேசபேல் தன்னுடைய வீட்டில் அல்லது தன்னுடைய அரண்மனையில் 400 பொய் தீர்க்கதரிசிகள் அல்லது யேசபேலின் ஆட்களை
அவள் ஒன்று கூட்டி யாகம் நடத்துகிறாள். வீட்டிலேயே தங்க வச்சு 400 பேர் வீட்டில் தங்க வச்சு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மழைக்காக வேண்டி நீங்க யாகம் செய்யுங்கள் என்று சொன்னார். பார்ட் டைமா 450 பேர், 850 பேர் அவருடைய வீட்டில் தினமும் மழைக்காக வேண்டுதல் செய்கிறார்கள். மழை வரவில்லை, பஞ்சம்தான் வந்தது, வறுமைதான் வந்தது. ஜனங்கள் வேதனைப்பட்டார்கள். ஜனங்கள் ஆண்டவரை தேடாதபடி இன்னும் விக்கிரகத்தை நாடி போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் மழையை தருகிற தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனை நாம் நாடும் பொழுது அவர் நமக்கு நன்மையை தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வேளை அங்கே ஏற்பட்ட பஞ்சம் அல்லது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறதான கொள்ளை நோய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான செயல்கள் செய்யும் பொழுது அதன் முகாந்திரமாய் வருகின்ற வேதனைகள் இருக்கலாம். நல்லவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் பொழுது யார் அதற்கு காரணம்? தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகர் மெய் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்பும் பொழுது அவருடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு பக்கம் இருக்க தேவன் ஜனங்களை மறக்கவில்லை. அவளுக்கு எப்படியாயிலும் மழையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டத்தை வைத்திருக்கின்றார். அதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை உபயோகப்படுத்துகின்றார். அவர்தான் தீர்க்கதரிசியாகிய எலியா. அவரை அவர் காப்பாற்ற வேண்டும். மழை இல்லாவிட்டாலும் சரி, பனி இல்லாவிட்டாலும் சரி, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தேவன் காப்பாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். அந்த இடத்திற்கு பேர் தான் கேரியத் ஆறு. அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கின்ற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். பஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. பஞ்சத்துக்கு காரணம் அவர்கள் மெய் தேவனை ஆராதிக்காதபடி அவர்கள் விக்கிரகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாவங்களை செய்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தான் அங்கு பயங்கரமான சம்பவம் நடக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போய் கேரித் ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இடத்தை சொன்னாலும் தேவன் அந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். யேசபேலுக்கோ ஆகாப்புக்கு அந்த இடம் தெரியாதபடி பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாக்கிற கரம் ஒன்று இருக்கிறது. கேரித் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட இடம் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் நாம் இருந்தாலும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைத்து காப்பாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இருக்கிறதான தண்ணீர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுடைய தாகத்தை தீர்க்கும். ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு துறவை வைத்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய வீடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கொண்டுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தனிமையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இன்னும் நமக்கு இந்த பஞ்சம் நீடிக்கும் என்று சொன்னால், இந்த வேதனை நீடிக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் வேறொரு வழியை வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் செய்கின்ற உதவியை காட்டிலும் மேலானவைகளாக இருக்கும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த வாக்கியத்தை வாசிப்போமே. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கின்ற கேரீத் ஆற்றண்டையில ஒளித்துக் கொண்டிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வாக்கியத்துல நான் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் அங்கே எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு காகத்தை கட்டளையிட்டு அவைகள் வந்து போஷிக்கும்படியாக செய்கின்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு ஒரு காகத்தை கட்டளையிட்டு அவைகள் காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய உதவி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு அறியாத ஒரு இடத்திலிருந்து நமக்கு வரும். தேவனுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசியை எப்படி காப்பாற்றினாரோ அதே வண்ணமாக தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கின்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கேரீத் ஆற்றங்கரையில தனிமையாக அவர் இருக்கும் பொழுது, பிரித்தெடுக்கப்பட்ட பொழுது, ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியை வைத்து போஷிக்கின்றார். ஒரு நாளும் காகம் அல்ல, அங்கே காகங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த காகத்திற்கு எங்கு கிடைத்ததோ தெரியாது. ஆனால் தேவன் காகத்திற்கு கட்டளையிடுகிறார். இந்த வறட்சியான நாட்களில், இந்த பயங்கரமான நாட்களில் நாளை தினத்திற்காக என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய தேவன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்ல ஆகும். அந்த காகத்திற்கு தேவன் கட்டளையிட்ட பொழுது காகங்கள் காலையிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாலையிலும் அப்பமும் இறைச்சியும். நாம் அதை எண்ணி பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. காகங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை காகங்கள் வந்ததோ தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு காகத்திற்கு மேலே வந்திருக்க கூடும். அப்பமும் இறைச்சியும் காலையிலும் மாலையிலும். நம்முடைய தேவன் ஒரு நாளும் அவரை நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே போஷித்தார். அவர்களுக்கு தேவதூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அனுதினம் மன்னாவை கொடுத்தார். அவர்கள் அந்த அப்பத்தை சாப்பிட்ட பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மிகவும் ஆசீர்வாதமாக நல்ல பலத்தோடு கூட இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். 136ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கின்றோம். 138ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கின்றோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். எலியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து ஞாபகப்படுத்தினார். எலியா தீர்க்கதரிசிக்கு பஞ்ச காலத்தில் கேரீத் ஆற்றங்கரையில நல்ல தண்ணீரை கொடுத்தார். எலியா தீர்க்கதரிசிக்கு கேரீத் ஆற்றங்கரையில ஆண்டவராகிய தேவன் காகத்தை கொண்டு போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீ எழுந்து
சீதோனுக்கு அடுத்து நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊரை அவர் குறிப்பிட்டு காண்பித்தார். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலிலே பஞ்சம். அங்கே எல்லாரும் மிகவும் தாகத்தாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாரிபாத் என்று ஒரு சிறிய சிற்றூர் இருக்கிறது. அது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாய் இருக்கிறது. அங்கே ஒரு சில ஜனங்கள், நல்ல ஜனங்கள் இருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஜனங்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு கொடுக்கிற ஜனங்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிற ஜனங்கள் இருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நீ போய் என்று சொல்லி ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி வைக்கிறார். அங்கு போகும் பொழுது நடந்த சம்பவம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு விதவை அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருக்கின்றாள். அவளை பார்த்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் தண்ணீர் கொண்டு வர போன பொழுது, அப்படியே உன் கையில ஒரு அப்பத்தை கொண்டு வா என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேசம் எங்கும் பஞ்சம். ஆனால் தீர்க்கதரிசி அவளிடத்துல அப்பத்தை கேட்கிறார். ஏனென்று சொன்னால், தேவன் அவருக்கு சொல்லியிருந்தார், உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொன்னால் அதுல எந்த மாற்றமும் இருக்காது. நான் நினைக்கிறேன், மிகவும் பணக்காரர்கள், நல்ல தொழிலில் இருக்கிறவர்கள், பணம் வைத்திருக்கிறவர்கள் யாரும் தீர்க்கதரிசிகளுக்கு உதவுகிறதற்கு மனம் இல்லாதவர்களாக இருக்கிறார் போல் தெரிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நல்ல ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் இங்கே ஒரு விதவையின் இடத்திற்கு தான் அனுப்புகிறார். அநேகர் தற்பிரியலாக இருக்கிறார்கள், பணப்பிரியலாக இருக்கிறார்கள். கடைசி காலத்தின் சம்பவம் என்னவென்றால், கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும் என்று சொல்லி அறிவாயாக மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் உள்ளாதவர்களாயும் இருப்பார்கள். பணப்பிரியர் அப்படியே கட்டுக்கட்டா சேர்த்து வைப்பாங்க. சரியா ஆண்டவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய சபைக்கு செலுத்த வேண்டிய தசமபாகத்தையோ காணிக்கையோ அவர்கள் செலுத்துகிறதற்கு மனம் இருக்காது. வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பிள்ளைகள் யார் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே ஒரு விதவைத்தான் மிகவும் உற்சாகமாய் கொண்டு வந்து காணிக்கப்பட்டில போட்டதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறார். பணக்காரர்கள் போட்டார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த விதவையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவள் தனக்குள்ளது எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். அவள் தேவன் பேரிலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்கிறது தான் பார்க்கிறோம். இன்றைக்கு பணத்தில் மிகவும் உயர்ந்தவர்களாய், ஐஸ்வர்யவான்களாய் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைத்து, தங்களுடைய பாதுகாப்புக்காக சேர்த்து வைத்து, அதை தங்களுடைய குடும்பத்திற்கு கொண்டு சேர்த்து வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழியத்திற்கோ, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கோ, ஆண்டவருடைய ஊழியத்தின் தேவைகளுக்கோ அவர்கள் கொடுக்கிறதற்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழு மனதாக இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இயேசு சொன்னார், இந்த ஸ்திரீ உங்கள் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாய் போட்டார். ஏன்னு சொன்னால், தனக்குள்ளது எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு தான் எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பார்ப்போம் என்று சொன்னால், பணத்தின் மேல பணம் சேர்த்து அப்படியே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் உலக பிரகாரமாய் நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்திய தேசம் 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன பொழுது அந்த பணம் எல்லாம் குப்பையில கொண்டு போய் கொட்டினாங்க. லாரியா இருந்தது.
ஐஸ்வர்யவான்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த நாட்களில் இத்தனை பணத்தை எங்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது சொன்னால், கொஞ்சத்திலேயும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறார்களே அவர்களிடத்திலிருந்து தான் தேசத்திற்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. கொஞ்சத்திலேயோ அல்லது எந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதுல உண்மையாக இருக்கிறவர்கள். மழை பெய்து 2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் தீர்க்கதரிசி கொஞ்சம் தண்ணீர் தாயின்னு சொன்ன பொழுது மறுப்பு கூறாதபடி அந்த விதவை போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உலக பிரகாரமாய் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஐயா மழை வந்து 2 வருடங்கள் ஆகிறது, எப்படி எங்களுடைய வீட்டில் தண்ணீர் இருக்கும்? நான் எப்படி உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்திரீ போனால், போகும் பொழுதுதான் அவர் கூப்பிட்டு, அப்படியே உன்னுடைய கைகளில் கொஞ்சம் அப்பம் கொண்டு வாட்டி சொன்னார். அதிலும் அவள் உண்மையாயிருக்கிறாள். அந்த தீர்க்கதரிசியை அவள் எந்த விதத்திலும் தரக்குறைவாய் நினைக்கவில்லை. இந்த பஞ்ச காலத்தில் எப்படி நான் நமக்கு அப்பம் கொடுக்க முடியும் என்று சொல்லி சொல்லவில்லை. அவள் சொன்ன உண்மை, கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது, நான் போய் சில விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வந்து நானும் அந்த அப்பத்தை சுட்டு நானும் என்னுடைய மகனும் மரித்து போகும்படியாக இருக்கின்றோம். ஒருவேளை அது கடைசி நேரமாக இருக்கலாம், கடைசி மாவாக இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் உண்மையை சொன்னார். இருக்கிறது தீர்க்கதரிசியானவரே, வேதம் சொல்லுகிறது, என்னை ஒருவன் தீர்க்கதரிசியினுடைய நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பிரதிபலனை அனுபவிக்காமல் போக மாட்டான் என்று சொல்லி இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல எப்படி இருக்கின்றோம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய நாளை உண்மையாய் கொடுக்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதங்களில், நமக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் உண்மையாய் இருக்கிறோமா? நாம் ஆண்டவருக்கு மறைத்தது நிமித்தமாகத்தான், தேவனை சரியாய் ஆராதிக்காதது நிமித்தமாகத்தான், ஆண்டவராகிய தேவனை சரியாய் தேடாத நிமித்தமாகத்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை தேடினது நிமித்தமாகத்தான் அங்கே பஞ்சம் வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். அதை யாரை கொண்டு என்று சொன்னால், விதவைகளை கொண்டு, நிறைய பணம் வைத்திருக்கிறவர்களை கொண்டு என்று சொல்ல முடியாது. அவள் உண்மையை சொல்லுகின்றார். இதுதான் எங்களுடைய நிலை. தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், பரவாயில்ல, நீ முதல் அடியை எனக்கு கொண்டு வந்து கொடு, பஞ்சம் தீர் வரைக்கும் உன்னுடைய வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைந்து போகாது. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவர்களை தேவன் அநேகத்தில் அதிகாரியாக்கிறவர். அதே வண்ணமாய் தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு, பாஸ்டரின் வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய மகனின் வார்த்தையை கேட்டு அவள் கொண்டு வந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலியா தீர்க்கதரிசி அதை சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியவில்லை, அவள் கொண்டு வந்தாள். அவள் கொண்டு வந்து வீட்டில் போய் பார்க்கின்றாள். அந்த மா பாத்திரம் நிறைந்திருக்கிறது, அந்த எண்ணெய் நிறைந்திருக்கிறது. நான் அதை சிந்திக்கும் பொழுது இவ்விதமாக சிந்திக்க, மாவு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, இவள் 2 விறகுதான் பொறுக்கினால் எப்படி அவள், வேதம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அதை சிந்திக்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். எப்படி சந்தோஷப்பட்டேன் என்று சொன்னால், அந்த காலத்திலேயே தேவன் சாரி பார்த்து உதவிக்கு கேஸ் லைட் கொடுத்திருக்கிறார், கேஸ் அடுப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த விளக்கும் அப்படி எரிந்து கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும், அந்த அடுப்பு அப்படி எரிந்து கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அந்த காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக
3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்த சம்பவம். ஒருவேளை விரல் தீர்ந்திருக்கலாம், ஆனா எப்படி கேஸ் தீராம அப்படியே ஆண்டவர் அந்த நாளில் அவளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை முழுமையா கேஸ் எடுப்புன்னு சொல்லல, ஆனா விரல் இல்லையே. எப்படி அவர்கள் சாப்பிட்டார்கள்? தங்கள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் விவரிக்கிறதற்கு எனக்கு இப்பொழுது இந்த காணொளியில அதை சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுவாராங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நாம் சரியா இருந்தால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறதுல நாம் சரியா இருந்தால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிறவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, அல்லது சபைக்கு நாம் முழுமையாய் கொடுக்கும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாஸ்டருக்கு கொடுக்காம எங்கெங்கேயோ தங்களுடைய பணத்தை விரயமாக்கி அவங்கள ரொம்ப பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசி எலியாவுக்கு கேரியத்தை அட்டங்கரை தீர்ந்து போச்சு. இன்னைக்கு சபையில யாரும் இல்லை, ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வேறு வழியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய பணத்தின் மேல் பணத்தை தான் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அடுத்த அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகஸ்தராக இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒபதியாவும் ஊழியக்காரனை நேசித்தார். கர்த்தருக்கு பயந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அங்கே அந்த ஒபதியாவை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த 18ஆம் அதிகாரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் ஒரு கெபிக்கு 50 தீர்க்கதரிசிகளாக 2 கெபியில தீர்க்கதரிசியை கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மூத்த அதிகாரி அல்லது தேசத்தின் அதிபதி ராஜா. இவர் ஒரு கவர்னர் மாதிரி இருக்கிறார். ஆனால் அவர் கர்த்தருக்கு பயந்தவர். பிரதமர் கிட்ட இருக்கின்ற பிரதமரும் அவங்களை சார்ந்தவர்களும் அல்லது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகாப்பும் இயேசு மேலும் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு அதிபதி ஒபதியா அவங்களுக்கே தெரியாம எவ்வளவு பாதுகாப்பை வச்சிருப்பாரு. நினைக்கும் பொழுது எப்படி செய்தாரோ என்று சொல்லி என்னுடைய இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவர். அவர் தீர்க்கதரிசியை காப்பாற்றுகிறவருக்கு, தீர்க்கதரிசிகளை காப்பாற்றுகிறவருக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தெரியவில்லை. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவங்களுக்கு மேல் இருக்கின்ற அதிகாரி தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இவருதான் தீர்க்கதரிசிகளை பிடிச்சிட்டு வரணும். எனக்கு பேசுகிறதுக்கு சமயம் இல்லை. அவர் கர்த்தருக்கு பயந்தவராக இருந்தபடினால தீர்க்கதரிசிகளை வேறொரு இடத்திற்கு மாற்றி ஒரு கெபிக்கும் 50 பேராய் ஒழித்து வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்திற்கு மீண்டுமாக மழை வருகிற அந்த ஆசீர்வாதத்தை ஒபதியாவுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒபதியாவை சந்திக்க எலியா தீர்க்கதரிசி போகின்றார். போகிற வழியில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒபதியா தீர்க்கதரிசி ஒபதியாவை பார்க்கின்றார். எலியா தீர்க்கதரிசி ஒபதியாவை பார்க்கின்றார். பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொண்டார். இந்த 17ஆம் அதிகாரத்திற்கு முன்னால எலியா தீர்க்கதரிசி யாரையுமே பார்த்த மாதிரி தெரியல. ஆனா இவர் அடையாளம் கண்டு கொண்டார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை அறிவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பாஸ்டருக்கு கொடுக்கிறது? யார் பாஸ்டர்? ஒபதியா தீர்க்கதரிசியை பார்த்த உடனே அவர் தான் எலியா என்று எப்படி கண்டு கொண்டார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்க்கிறதுக்கு காட்டில் இருக்கிற தாடி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா ஆவி அவருக்கு சொன்னது இவர் தான் எலியா தீர்க்கதரிசி. நல்லா பார்த்துக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நேரா வந்து சொல்கிறாரு, நீ போய் உன்னுடைய ஆண்டவனுக்கு சொல்லி எலியாவை இங்க இருக்கிறேன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதற்கு பிற்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆகாப் ராஜா வருகின்றார். எலியா தீர்க்கதரிசியை சந்திக்கின்றார். கர்த்தருக்கு சொல், நீயும் உன்னுடைய குடும்பமும் தான் இப்படிப்பட்ட சாபத்திற்கு, இந்த மழை இல்லாமல் இருக்கிறதற்கு காரணம் என்று சொல்லுகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால்
அதை மாற்றுகிறதற்கு தேவனாய கர்த்தரை யெகோவாவை, எலியா என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏலி என்று சொன்னால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது ஏலி ஏலி லாமா சகபக்தான் என்று சொன்னார் அல்லவா. ஏலி என்று சொன்னால் என்னுடைய, யா என்று சொன்னால் யெகோவா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா என்று சொன்னால் என்னுடைய யெகோவா என்று சொல்லி அர்த்தம். நான் சொல்றதை நீங்க கேளுங்க என்று சொல்லி ஆகாபுக்கு சொன்ன பொழுது ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவியின் சொல்லை கேட்கின்றவன். ஆனால் எலியா தீர்க்கதரிசியை சந்தித்ததற்கு பிற்பாடு அருமையான கர்த்தருடைய மனைவிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதையே செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வானத்தில் இருந்து ஆண்டவருடைய அக்கினி வந்து அந்த பலியை பட்சிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக அல்லது பாகாலுக்கு பலவிதமான காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவராகிய தேவன் அவர்களை அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், நீ போய் ஆகாரம் சாப்பிடும், ஆண்டவர் தேசத்திற்கு மழையை கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கப்புறம் எலியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய பாதத்தில், கர்மேல் பர்வதத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பாதம் இருக்கிறதான இடம் கர்மேல் பர்வதம், அங்கே போய் தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்கால்களில் பட, தரையில் பட, அப்படியே குனிந்து தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியின் ஒரு மனிதனுடைய தாழ்மையை நோக்கி பார்த்து மழையை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நான் விட மாட்டேன் என்று சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலைக்காரனை பார்த்து நீ போய் அங்கே கிழக்கு முகமாய் பார் என்று சொன்ன பொழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் நீ போய் 7 முறை பார் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தேவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். ஒரு சிறிய கையளவு மேகம் என்று தோன்றினது. ஓ ஹல்லேலூயா. அவர் எழுப்புதல் அடைந்தார். எலியா தீர்க்கதரிசி எழுப்புதல் அடைந்தார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் பெருமலையின் இரைச்சல் கேட்கிறது. அந்த சிறிய மேகத்தின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், அது சிறிய மேகம் அல்ல, பெருமழையின் இரைச்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அப்படி சொன்னது அவருடைய வார்த்தையின்படி அந்த பெருமழையின் இரைச்சல் ஒரு பெரிய கார்மேகத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆகாப் ரதத்தை பூட்டி போகின்றார். கர்த்தருக்கு எலியா அவருக்கு முன்பாக ஓடுகின்றார். தேசத்தின் சாபம் மாறுகிறதை பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு கேரியர் ஆற்றங்கரை வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். இயற்கைக்கு மாறாக தேவன் அவர்களை போஷிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நமக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறதற்கு தேவன் அரசாங்கத்தில் மேலான அதிகாரிகளை வைத்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒபதியாவை போன்ற கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியின் வார்த்தை ஆண்டவர் அந்த தேசத்தின் பஞ்சத்தை மாற்றினது. நம்முடைய வாழ்க்கையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிக்க வேண்டியவில்லை அழித்து பாகால் தீர்க்கதரிசிகளின் செயல்கள் மற்றும் அழிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கும்படியாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவன் முந்தின நாட்களை பார்க்கிறோம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய திருச்சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய மனமாட்டி சபை மறுரூபம் அடைந்து அவரோடு கூட பறந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை அர்ப்பணிப்போம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருந்தோம் அவர்கள் கர்த்தருக்கு மகிமையாக, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய சத்தியத்தை நிமித்தம், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும்படியாக தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய ஊழியங்களை, ஆண்டவருக்கும் பயந்தவர்களை நேசிப்போம். அவர்களுக்கு உதவி செய்வோம். தேசத்தில் தேவன் சேமத்தை கொடுப்பார். நாம்
ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசபேலை போன்ற தீர்க்கதரிசிகளை அழித்த ஆண்டவரே அந்த குற்றங்களை ஜனங்களுக்கு மன்னிப்பீராக. கடந்த நாட்களில் நாங்கள் கேட்ட செய்திகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ நல்ல பிள்ளைகள் ஆண்டவரை பயங்கரமான சூழ்நிலையில் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், தலை வெட்டப்பட்டிருக்கின்றார்கள். அநேக இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான காரியத்திற்கு ஆண்டவரை யாரையும் கர்த்தாவே தண்டிக்காதபடிக்கு தேவன் ஒருமுறை கொண்டு தேசத்திற்கு இறங்குவீராக, மன்னிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை எங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆண்டவரை பிரிக்கப்பட்ட கேரித் ஆற்றங்கரையின் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆண்டவரை வானத்திலிருந்து கொண்டு வருகிற அப்பத்திற்காக ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. இரட்சித்தாய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஒபதியாவை போன்ற நல்ல பக்தியுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவன் சாரிபாத்தை விதவையை போன்ற நல்ல விசுவாசிகளை ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறவர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உம்மை விடுதலையோடு கூட ஆராதிக்க உதவி செய்திருவீராக. பெருமழையின் இறைச்சலை நாங்கள் கேட்கட்டும். கைகளவு மேகம் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெருமழையின் இறைச்சலை நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க உதவி செய்தருளுவீராக. பெரிய ஆசீர்வாதங்களை தந்தருளும். நம்முடைய வரிய கண்ணீர்களை ஆயத்தப்படுத்தியது. எப்படி இருந்தாலும் நீர் வரும் பொழுது நாங்கள் மறுரூபம் அடைந்து மோடு கூட பறந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்கிறதற்கு எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வருகை எதிர்நோக்கி இருக்க உதவி செய்தருளுவீராக. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி, கனம், மகிமை, போற்றுதல், புகழ்ச்சி எல்லாவற்றையும் வைக்க சமர்ப்பிக்கிறோம். நேரங்களை ஏற்றெடுத்து ஆசீர்வதி. நாம் மாற வேண்டிய கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் நாங்கள் மாறி கிறிஸ்து இயேசுவிற்கு பிரியமாய் இருக்க, நம்முடைய இருதயத்திற்கு பிரியமாய் ஜீவிக்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்தார்கள். இயேசுவை வாரும். நாங்கள் தனிப்பட்ட குடும்பங்களாய், திருச்சபையாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவர் வைத்திருக்கின்ற அந்த பரம வாசஸ்தலத்தில் உம்மோடு கூட இருக்கிற பாக்கியத்திற்கு, அடிமைக்கும், குடும்பத்திற்கும், திருச்சபைக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் மறுரூபமடை உதவி செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த நன்மைகளை கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவரது சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.